கலைமொழி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், காலை 10:26 வரை, பிறகு மகம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், சதுர்த்தி விரதம். சதுரம் அப்படின்னா என்ன? 4 பக்கங்களிலும் உள்ள கோடுகள் ஒன்றாக இணைந்தால் சதுரம். ஆக 4 பக்கங்களில் உள்ள கோடுகள் பூர்த்தியானால் சதுரம்ங்கிறோம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதற்கு சதுர்த்தி விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தெய்வம் எது அப்படின்னா, இன்றைக்குமே விநாயகரை கும்பிட வேண்டும். அது இன்றைக்கு நல்ல ஆழ்ந்து அதற்கென்று உள்ள அப்பமும் அவல் ஒரு கப்பிய கரிமுகன் அடிபேணிங்கிற மாதிரி அதற்கு வேண்டிய அவல் பொறிகளை எல்லாம் நைவேத்தியமெல்லாம் வச்சு கூட கும்பிடலாம். ஒரு பாடல் உண்டு, திருவாக்கும் செய்கருமம் கைகூடும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை, காதலால் கூப்புவோர்தம் கை. வானவர்கள் கூட கைகூப்பி தொடுவதற்கு காரணம், நாம் செய்கின்ற செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க அருள் தரக்கூடியவர் விநாயகர் அப்படிங்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் பல வருடங்களுக்கு முன்னால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சிறுகுடல்பட்டிக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் சிறுகுடல்பட்டி. அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் பிள்ளையார்பட்டின்னு இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா பிள்ளையார்பட்டிக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு. பிள்ளையார்பட்டி வந்தார், சாமி கும்பிட்டு சில வேண்டுதல்களை சொல்லிட்டு வந்தார். மறுநாள் அன்றைக்கு இரவே நடந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஃபோன், தொலைபேசி இப்போ ஒரு மாதிரி செல் கிடையாது. ஃபோன் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போடுவாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து வசதியான வீட்டில் ஃபோன் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்து கூப்பிட்டு இவருக்கு பேசுகிற போது அந்த காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னு உடனே திரும்ப பிள்ளையார்பட்டிக்கு வாங்கினார். எல்லாரும் போனாங்க. அங்கே போய் ஒரு பாடல் எழுதினார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று, அடுத்த வரிதான் நல்ல ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய வரி. அப்படி களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மைன்னு எழுதினார். இது பொய்யில்லை, இது உண்மை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுனார். அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை சதுர்த்தி விரதத்தன்றைக்கு நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி இன்பங்களை காணுகின்ற நாள். யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவதாக இருப்பார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2 சுக்கிரன் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். இந்த நாள் யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொறுப்புகள் உங்களுக்கு புதிதாக சிலர் கொடுக்கலாம். அதாவது அரசியல் களத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்று வரலாம். 3லே புதன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். சேமிப்பு உயர்கின்ற விதத்திலே இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியனும் வியாழனும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். சகாய ஸ்தானாதிபதி சூரியன், சப்தமாதிபதி குரு. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன்கள் வந்து விட்டு போகிறதே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வரலாம். அது நிறைவேறும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருப்பதனாலே கொடுத்த கடன்கள் வசூலாகலாம். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:26 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரனோடு புதன் இருக்கின்றார். ராசிநாதனோடு விரையாதிபதி இருப்பதனாலே நிறைய விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் பயணங்களும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. தூரதேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:26க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். பொதுவாக விரையாதிபதி சந்திரன் மதியத்திற்கு மேல் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். காலை நேரத்திலே உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும், மாலையில் சலசலப்பாக இருக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் என்றாலும் கூட கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு கடன் சுமை கூடுதலாக வரலாம், அல்லது ஏதாவது செலவுகள் அதிகரிக்கலாம். கேது பலம் இருப்பதனாலே பொதுவாக கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கைகூடப் போகின்றது. ஆகையினால் எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள பொதுவாக இன்று சதுர்த்தி என்பதனாலே விநாயகப் பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில், லாபம் சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும், நினைத்தது நிறைவேறும், பொருளாதார பற்றாக்குறை அகலும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அருகில் இருக்கும் நண்பர்களும் இல்லத்தில் உள்ளவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் 10லே குரு, பதவி மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். இருக்கும் வேலையிலே சிறப்பாக அமையவில்லையே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு ஒரு புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. உற்சாகமும் தெம்பும் உடலிலே சேர்கின்ற நாள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. மேல் அதிகாரிகள் இந்த தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே சிறு சிறு பிரச்சனைகள் பெண்வெளியில் வரலாம். இருந்தாலும் கூட ஒரு சில சமயங்களில் நீங்கள் மனக்கலக்கம் ஏற்படும். அப்படி மனக்கலக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட இன்று சதுர்த்தி விரதம் என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபடுவது உகந்தது. மதியத்திற்கு மேல் உங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்திலே சுக்கிரன், 4ஆம் இடத்திலே சனி, ராகு. கண்டகச்சனியாக இருந்தாலும், ஏழரைச்சனியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும், எந்த சனியாக இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் அதன் கடுமை குறையும். அதே போல இப்பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி குரு பார்க்கிறது. எனவே அதன் கடுமை குறையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு. சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:26 வரை சந்திராஷ்டமம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் தான் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சங்கடங்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியலாம். எனவே இன்று காலை 10:26 வரை எந்த புது முயற்சியிலும் ஈடுபட்டால் கொஞ்சம் யோசித்து ஈடுபட வேண்டும். உற்சாகமும் தெம்பும் குறையும், தன்னம்பிக்கை தளரும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:26க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு காரியத்திற்கு செல்வதாக இருந்தாலும் காலையில் சென்று விடுவது நல்லது. ஏனென்றால் 10:26க்கு மேல் சந்திராஷ்டமம். எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களாலும் பகை, வெளியில் உள்ளவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். சனி தன் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதுவரை இருந்த உடல் தொல்லைகள் இப்பொழுது ஓடி ஒழியும். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வருகின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, 3க்கு அதிபதி 3ல் இருக்கின்றார். ராசிநாதன் 4ல் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் புதர்கள் மாறும். அது மட்டுமல்லாமல் மேலதிகாரிகளின் கெடுபிடியோடு இருந்த உங்களுக்கு இப்பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய இடம் அமைவதற்கான சூழ்நிலை உருவாகிறது. நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.